இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அமைச்சர் சேகர் பாபு அவர் உங்ககிட்ட வருத்தத்தை எதுவும் பதிவு பண்ணாரா? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்கள் கூட்டணியை குறித்து பேசுவதை பேசினால் அதை குறித்து நான் பதிலளிப்பேன். மற்றவர்களுக்கு நான் பதிலளிக்க தயாராக இல்லை. சட்டப்பேரவையில் நடந்த பிரச்சினை தொடர்பாக அமைச்சர் சேகர்பாபு வருத்தம் தெரிவித்தாரா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கருத்து தெரிவித்துள்ளார். நேற்று முதலமைச்சர் அவர்கள் உங்களை பார்த்து ஆறுதலா சில வார்த்தைகள் சொன்னார், திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, மகிழ்ச்சியா. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அமைச்சர் சேகர் பாபு அவர் உங்ககிட்ட வருத்தத்தை எதுவும் பதிவு பண்ணாரா? சில பேட்டிகளை கூட வெளியில் கொடுத்திருந்தாரு, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு நீங்க என்ன சொல்லுங்க? இல்ல, அவர் கொடுத்திருக்கிறாரு, இன்னும் கூட்டணி கட்சியில் இருக்கிற சில தலைவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் நான் கவலை கொள்வதும் இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்கள் கூட்டணியை குறித்து பேசுவதை பேசினால் அதை குறித்து நான் பதிலளிப்பேன். மற்றவர்களுக்கு நான் பதிலளிக்க தயாராக இல்லை. மேலும் இந்த ஊடக பத்திரிகை நண்பர்களின் சந்திப்பினூடாக இந்த தொலைக்காட்சி என்று நினைக்கிறேன், ஒரு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை நேற்றைய தினம் அவருடைய கள ஆய்வு அல்லது கிரேம் என்கிற ரிப்போர்ட்ல ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. எனக்கு தென்காசி மாவட்டத்துல பெரிய ரிசார்ட்ஸ் இருப்பதாகவும் நீச்சல் குளம் இருப்பதாகவும் அதை அரசு என்ன மிரட்டுறதுக்காக, தமிழ்நாடு அரசு என்ன பணி வைக்கிறதுக்காக அதையெல்லாம் தோண்டி தொலங்கி கையில் எடுத்திருப்பதா சொல்றாங்க. நான் திரும்பவும் அறுதிட்டு உறுதியாக சொல்லுகிறேன், என் தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழ் மொழியின் உரிமைக்காக நினைவிருந்த காலத்தில் இருந்து ஆயுத போராட்ட குழுக்களோடு களமாடிய ஒருவன். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணித்த ஒருவன். தமிழ்நாட்டில் எங்கும் எந்த இடத்திலும் என் பெயரில் சொத்துக்களும் இல்லை, பங்களாக்களும் இல்லை, நீச்சல் குளங்களும் இல்லை. ஆதலால் ஒரே ஒரு வீடு, அது என் மனைவி பெயரில் இருந்தது. அவருக்கும் எனக்குமான பரஸ்பர சேர்ந்து வாழ்வதற்கான சூழல் இல்லாத காரணத்தினால் அந்த வீட்டு சம்பந்தமான உரிமை பத்திரம் கூட அவரிடத்தில் இருக்கிறது. அதை என்னுடைய முன்னோர்கள், என் சகோதரர்கள் கொடுத்த அந்த நிதியிலிருந்து வாங்கிய அந்த வீடு, அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது எனக்கு பாரம்பரியமாக எங்களுடைய குடும்ப சொத்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்குது, மறுக்கல. ஆனா தேவையில்லாம எங்க நண்பர் கேட்டது போல இந்த சட்டமன்றத்துல ஒருவன் ஆணித்தரமாக, ஆழமாக, முதலமைச்சர் சொன்னது போல் ஆணித்தரமாக, ஆழமாக நல்ல கருத்துக்களை, நல்ல செய்திகளை வேல்முருகன் பேசுவார் என்று நேற்று முன்தினம் சொன்னார் அல்லவா? அது போன்று பேசுவதை பிடிக்காத சில கவர் பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல்களை உட்கார்ந்துகிட்டு என்னை பத்தி அவதூறா பேசுறாங்க. ஒருத்தர் பேசுறாரு, சென்னையில ரயில் எஸ்டேட்ல வேல்முருகன் தான் கொடி கட்டி பறக்கிறாராம். சென்னையில முன்னாள் அமைச்சர் SSR இருக்கிறாரு, அவருடைய வீடு என் பேர்ல தான் இருக்குதான். நான் இங்க தலைமைச் செயலகத்தில் இருக்கிற இத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்களை சவால் விடுறேன். அவர் ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னணி வாரதனுடைய பெயரை முன்னணி வைத்துக்கிட்டு போய் யூடியூப்ல கவர் வாங்கிட்டு பேசுறாரு. வேல்முருகன் யாருக்கிட்ட அப்படி கவர் வாங்கி பேசுற பழக்கம் இல்ல. உண்மைக்கு மாறான தவறான தகவல்களை பொதுமக்களிடத்திலே நீங்கள் ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்கு தொடர்ச்சியாக ஒரு சில பெய்டு பத்திரிகையாளர்கள் செய்யறாங்க. ஒரு சில அவர்களை பத்திரிகையாளர் கூட சொல்ல மாட்டேன், பத்திரிகையாளர் என்ற போர்வையில் செய்யக்கூடியவர்களுடைய அந்த நடவடிக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது போன்றவர்களுக்கு எங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் சர்வே செய்திருக்கிறேன். கண்டிப்பா பதில் சொல்லணும். ஒரு தமிழ்நாட்டுல ஒரு போராளி இயக்கத்திலிருந்து அரசியல் இயக்கத்துக்கு சமரசமற்று இன்றைக்கு 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் களத்தில் நிக்கிற, இதுவரையிலும் என் பொது வாழ்வியில் எவரிடத்திலும் எங்கும் போய் நின்று எந்த சட்டத்திற்கு புறம்பான தொழிலை செய்து சட்டத்திற்கு புறம்பான நிலங்களையோ, வீடுகளையோ, ரயில் எஸ்டேட்டுகளையோ, வணிகங்களை செய்யவில்லை. மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்கியிருக்கிறேன், லாட்டரியை ஒழித்திருக்கிறேன். இது போன்ற காரணங்களுக்காக எனக்கு கொலை முயற்சி இருக்கிறது. தற்போது நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் அரசுக்கு சொந்தமான நிலத்தை மீட்பதற்கு ஒற்றை ஆளாக நின்று போராடி கொண்டிருக்கிறேன். ஆக இதிலெல்லாம் லாபம் பெறுகின்ற கூட்டம் ஒரு சில பெய்டு பத்திரிகையாளர்களுக்கு கவர கொடுத்து என்னுடைய தனிமனித ஒழுக்கத்தை குறித்தும், என்னுடைய பாரம்பரியமான சொத்துக்களை குறித்தும் பொதுமக்களிடத்தில், தமிழக மக்களிடத்தில் அவதூறுகளை கிளப்பி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள் நாளொரு மேனியும் பொதுவொரு வண்ணமும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து வருகிறார்கள். இது சகித்துக் கொள்ள முடியாத சதிகாரர்கள் செய்கின்ற சூழ்ச்சிக்கு இது போன்ற மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் விலை போக கூடாது. நீங்க எந்த கருத்து சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு, அப்படி வெளியிடுற போது ஒரே ஒரு முறை என்னை கூட்டு கருத்து கேளுங்க. இது உண்மையா வேல்முருகன், உங்க பக்கம் உங்க தரப்புடைய நியாயம் என்ன, விளக்கம் என்ன கேட்டுவிட்டு நீங்கள் செய்தி போட வேண்டும். இல்லை என்று சொன்னால் விரைவில் அறத்திற்கு நேர் எதிராக, தர்மத்துக்கு நேர் எதிராக இது போன்ற செய்திகளை வெளியிடுற பத்திரிகை ஊடகங்கள் முன்பு ஜனநாயக ரீதியான எங்கள் தரப்பு விளக்கத்துடன் கூடிய அறப்போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.